கொடிசியா வளாகத்தில் நடக்கும் புத்தக கண்காட்சியில் மாணவ மாணவியர், இளைஞர்கள், ஆன்மீக அன்பர்கள், அறிவியல், அரசியல் ஆர்வலர்கள் என பல்வேறு தரப்பினரை கவரும் வகையிலான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. 300க்கும் மேற்பட்ட அரங்குகளில் பல்வேறு தலைப்புகளில் தமிழ், ஆங்கிலம், மலையாளம் உட்பட பல மொழி புத்தகங்களும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. வரும் 26ஆம் தேதி வரை இந்த புத்தக கண்காட்சி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் விஜயின் சினிமா காலம் துவங்கி அவரது அரசியல் பிரவேசம் முதல் தேர்தல் வெற்றி வரையிலான அவரது வாழ்க்கை பின்னணியை சித்தரிக்கும் புத்தகம் காண்போரை கவர்வதாக புத்தக விற்பனையாளர்கள் கூறினர். தினமலர் நாளிதழ் நிறுவன ஸ்டால் விசிட் செய்தோருக்கு தினமலர் நாளிதழ் இலவசமாக வழங்கப்பட்டது. இங்குள்ள ஆன்மீக புத்தகங்களை பலரும் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். என் பேர் அக்ஷதா. நான் இங்கே ஸ்க்ராட்ச் புக் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒன்னொரு புக் வாங்கலான்ட்டு இருக்கேன். இங்கே ஸ்டால் நல்லா இருக்கு. என்னென்ன புக்கெல்லாம் தேடி வந்தேன்? நான் ஹாரி பாட்டர் புக், அப்புறம் ஸ்டோரி புக்ஸ், ஹாரர் மூவி புக்ஸ் அதெல்லாம் தேடி வந்தேன். சார், நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே உட்டன் எஜுகேஷனல் டாய்ஸ், குழந்தைங்களுக்கு ஃபன் மோட்டார் ஸ்கில், மெமரி கேம்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா உட்டனில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே குழந்தைங்க இப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள், எல்லாமே குழந்தைங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது தான். ஆனால் எல்லாமே எஜுகேஷனல் டாய்ஸுங்க. பகவான் கிருஷ்ணர் 125 வருஷம் பூமியில் இருந்தார். அந்த 125 வருஷத்தை 125 அத்தியாயம் போட்டு 125 படங்களோட கலர் படம் 20, மீதி 105. அதோடு பத்மபுராணம், பாகவதம், ஹரிவம்சம், ஆத்ம புராணம், மகாபாரதம் 5 புராணம் அடங்கி எளிய தமிழில் இருக்கும். ஏன்னா இவருடைய படிப்பு இதில் இவர் டாக்டரேட் வாங்கியிருக்கார். எளிய தமிழில் இருக்கும். சரி, இந்த எங்கள் புக் ஸ்டாலில் சின்ன சின்ன பசங்க 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் பசங்களாம் படித்து பார்த்துட்டு ஒரு பேஜ் படிச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்குறாங்க. அவ்வளோ எளிய தமிழ். இந்த புக்கு உலகத்தில் வேறு யாருமே போடல, இவர் தான் போட்டிருக்காரு. மேலும் இந்த எங்கள் ஆசிரமம் நாங்கள் எல்லாம் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் இந்த ஆசிரமத்தினுடைய முறை கொள்கையை அன்னதானம் பண்ணுறது, நந்தவனம் அமைச்சு இந்த புஷ்பத்தை எடுத்து மார்னிங் 4 மணிக்கெல்லாம் பறித்து பட்டு 7 மணிக்கெல்லாம் 15 திவ்ய சேத்திரத்துக்கு மாலை அனுப்பிச்சுட்டுருக்கோம். திருநர்களுக்கான உரிமைக்கான இலக்கியங்கள், தலித் மக்களுக்கான அவங்களுடைய இலக்கியங்கள், அப்புறம் விளிம்பு நிலையில் உள்ள மக்களோட எழுத்துக்களையும் இந்த திருநங்கை பதிப்பகத்தில் வெளியிட்டிருக்கிறோம். எழுத்துக்கள் எழுதுறது எல்லாராலையுமே எழுத முடியாது. எங்களை பற்றிய எழுத்துக்களை மற்ற எழுத்தாளர்கள் எழுதியிருக்கலாம். ஆனால் எங்களுக்குள்ள வலிகள், வேதனைகளை எங்களால் மட்டும்தான் எழுத முடியும். அதனால தான் சென்னையில் 2023 திருநங்கை பதிப்பகம் தொடங்கினாங்க. சென்னையில் 4 வருஷம் தொடங்கியாச்சு. நல்லபடியாக போச்சு. கோயம்புத்தூரில் 2வது முறையாக இங்கே திருநங்கை பதிப்பகம் நாங்கள் கால் வைக்கிறோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட புத்தகங்கள் அங்கே கொண்டு வந்திருக்கிறோம். மறைக்கப்பட்ட வரலாறு கொண்டு வந்திருக்கிறோம். அப்புறம் ஆங்கிலத்திலேருந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்கோம். அதுக்கப்புறம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா என்னுடைய புத்தகம் நான் கொண்டு வந்திருக்கிறேன். கோவில்பட்டி டு சென்னை வழித்தடங்கள்ன்ற புத்தகம் என்னுடைய முதல் படைப்பு. எல்லா திருநங்கைகளோட வாழ்க்கை ஒரே மாதிரியாக இருக்காது. அதில் ஒவ்வொருத்த வழிகளோட கஷ்டப்பான அனுபவங்களை பற்றி எழுதியிருக்கிறேன். என்னுடைய கலைப்பின பிறவி மூலமாக அந்த ஆதங்கத்தை நான் தெரிவித்திருக்கிறேன். எவ்வளோ உங்களுடைய பதிப்புகளில் எவ்வளோ புத்தகங்கள் வெளியிட்டிருப்பீங்க? கடந்த வருடத்தை விட இந்த வருடம் அதிகமாக 70க்கு மேற்பட்ட புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். முதல் 37 டைட்டில்ஸ் இருந்துச்சு. இந்த வருஷம் 40க்கு மேலே டைட்டில்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம். வாசிப்புங்கிற விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? வாசிப்புன்றது விஷயத்தை ஸ்கூல் படிக்கும்போதே நான் கட்டுரை போட்டு இந்த மாதிரி திருவர் மலர் படிக்கும்போது, அதுக்கப்புறம் இந்த பதிப்பகத்துக்குள்ள சென்னை புத்தக கண்காட்சிக்கு வரும்போது ஒவ்வொரு டைமு ஒவ்வொரு புக்கை வாசிக்கும்போது அது ஒரு மனநிறைவாக இருக்குது. சார், நம்ம கோயம்புத்தூர் புத்தக கண்காட்சியில் இருக்கோம். இதில் அரங்கேன்னு பார்த்தீங்கன்னா 401, 402, 403, 404. இது ட்ரீம் வேஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம புக் செல்லர் அண்ட் பப்ளிஷர். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயோட புத்தகம் நம்ம இதில் வச்சுருக்கோம். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ அவர் பார்த்தீங்கன்னா இந்த சிஎம் ஆகிட்டு இப்போ தான் ஃபீல்டுக்கு வந்திருக்காங்க. ஒரு 3 மந்த்ஸ் தான் ஆகுது. பட் 1 மந்த்லேயே புத்தகம் வந்திருக்குன்னா அப்போ அந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க எழுத்தாளர்கள். ஸோ இந்த புத்தகம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க பார்க்குறாங்க. இந்த புத்தகத்தில் என்னெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க, ஏன் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நான் எல்லாருமே இந்த புத்தகத்தை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறாங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நாங்கள் நெய்வேலி புத்தக திருவிழாவிலே இதை கொண்டு வந்துட்டோம். நாங்கள் இந்த புத்தகத்தை பற்றி என்னென்ன இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே சினி ஃபீல்டுக்குள்ளே வந்தார், சினி ஃபீல்டுக்குள்ளே இருந்து எப்படி நம்ம அரசியலுக்கு அவர் வந்தார்,
பண்ணார், அரசியல் வாழ்க்கையை பற்றி தான் இதில் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அவர் வந்து எப்படி வந்து போராடினார், ஸோ சின்ன சின்ன போராட்டங்கள், அவருடைய பர்சனல் லைஃப் போராட்டங்கள், அப்புறம் மதம் சார்ந்த பிரச்சனைகள், எப்படி வந்து அவர் பிளான் பண்ணார், எப்படி வந்து அவர் இந்த ஃபீல்டில் அவருக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தது. எல்லோரும் வந்து அவர் ஜெயிப்பாரான்றது வந்து ரொம்ப ஒரு டவுட்ஃபுல்லாக தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் அந்த டவுட் வந்து அவருக்கு இல்லாமல் இருந்ததுக்கான காரணங்கள் என்னன்ற மாதிரிலாம் இந்த புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க, ரீசன்ஸ் என்ன. ஸோ இப்போ வந்து அவருடைய சிஎம் கேபினெட், அந்த மினிஸ்ட்ரி கேபினெட் வரைக்கும் இதில் எல்லாமே இதில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபியூச்சர் பிளான் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த சிஎம் சேரை பயன்படுத்தி அது வந்து நம்ம இந்தியாவே ஒரு மாற்றக்கூடிய ஒரு மாநிலமாக அமையுமா அப்படின்ற மாதிரிலாம் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகத்தில் வேறு என்னென்ன அம்சங்கள் இருக்குதுன்னா, பொலிட்டிக்கல் அரசியல் மட்டும் இல்லாமல் இது ஒரு முன்னேற்றம் சார்ந்த ஒரு புத்தகம் வந்து நம்ம தமிழ்நாடு மாற்றக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கும். ஒரு சிஎம், அதாவது இந்த தமிழக வெற்றி கழகம் வந்து எப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதுன்ற மாதிரிலாம் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மக்களுக்கு இந்த புத்தகம் விரும்பி பார்க்குறாங்க. அது வந்து ஆங்கிலத்தில் வந்திருக்கு, தமிழ்லையும் வரும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஓகே, இப்போது குழந்தைங்க வந்துட்டு முக்கால்வாசி இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டோம்னா கூகுள் பார்க்குறது போய் ஏஐ தேட ஆரம்பிச்சிட்டோம். பட் ஆனால் குழந்தைங்க வந்துட்டு அவங்களே சுயமாக யோசிக்கிறது, அவங்களோட இமேஜினேஷன், க்ரியேட்டிவிட்டிங்கிறது போயிடக்கூடாதுங்கிறக்காக ஆரம்பித்தது தான், அவங்கள யோசிக்க வைக்கணும்னு ஆரம்பித்தது தான் அது யோசிப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு ஏஜுக்கும் அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டோரி புக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். பட் இந்த ஸ்டோரி புக்ஸ் பார்த்திங்கன்னா எதுவுமே நம்ம படிக்கிற புக்ஸ் கிடையாது, குழந்தைங்க யோசித்து எழுதுகிற மாதிரி, டெவலப் பண்ணுற மாதிரி, கண்டினியூ பண்ணுற மாதிரியான ஸ்டோரி புக்ஸ். இப்படியெல்லாம் அடுத்ததாக இன்னொரு புத்தகம் வச்சுருக்கீங்க, ஒரு கதையை வந்து எப்படி 2 தலைப்பு 2 என்ட்ரி கொடுத்துருக்கீங்க, அது எப்படி? ஸோ அதோட பேசிக் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு எப்படி முடிவெடுக்க தெரியுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சது தான் ஒரு விஷயம். ஸோ இப்போ எழுத தெரியாத குழந்தைங்களுக்கு வந்துட்டு இப்போ நம்ம குழந்தைக்கு ஒரு புக்கு படித்து காட்டுறப்போ அந்த கதையில் வந்துட்டு இப்படி போகட்டுமா அந்த கேரக்டர், ஆர் அப்படி போகட்டுமான்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த குழந்தை முடிவெடுக்கும் அந்த கேரக்டர் என்ன பண்ணணும்னு அந்த குழந்தை டிசைட் பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கதை வந்துட்டு முடியும். ஸோ இப்போ ஒரு கதைக்கு எடுத்தோம்னா ஆல்மோஸ்ட் 7 எண்டிங்ஸ் இருக்குங்க.